கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். பொன்ராஜ் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை ரத்து செய்ய மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுவை தள்ளுபடி செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் கிட்ட கேட்கலாம். சுரேஷ், என்ன மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பொன்ராஜ் அவர்களுக்கு ஆதரவாக? மேலும் தகவல்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகரும் அரசியல் விமர்சகருமான பொன்ராஜுக்கு எதிராக கடந்த மார்ச் 26ஆம் தேதி தற்போதைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், ராஜ்குமார் ஆகியோர் அளித்த புகார்களின் அடிப்படையில சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் கடலூர் போலீசாரும் 2 வழக்குகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த 2 வழக்கையும் ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட பொன்ராஜ் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த மனுவை நீதிபதி இளந்திரையன் விசாரிச்சாரு. இந்த விசாரணையின் போது பொன்ராஜ் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது அந்த நேர்காணல் நடத்தியவர் எழுப்பிய கேள்விகளுக்கு மட்டும்தான் பொன்ராஜ் பதிலளித்தாரு. மற்றபடி பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு கருத்தையும் உள்நோக்கத்தோடு தெரிவிக்கல. இப்ப அமைச்சர்களாக இருக்கக்கூடிய 2 பேர் அளித்த புகாரின் அடிப்படையில புதிதாக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த எந்த ஒரு ஆரம்ப கட்ட விசாரணையை நடத்தாம இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. காவல்துறை தரப்புல ஒரு முன்னாள் குடியரசுத் தலைவருடைய செயலாளராக பணியாற்றியவர் இது மாதிரி பேசியிருக்க கூடாது. அவரது பேச்சு ஒட்டுமொத்த பெண்களையும் குறிக்கிற வகையில பொதுப்படையாத்தான் இருக்குது. அவருடைய பேச்சு அடங்கிய வீடியோக்கள் இன்னும் இணையதளத்துல இருக்குது. இந்த வழக்கு முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிற ஒரு நிலையில மட்டுமே இருக்கிறதுனால இந்த ரத்து செய்யக்கூடாதுன்ற வாதம் அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளிச்சிருக்காரு. என்ன தீர்ப்பு சொல்லிருக்காருன்னா, அரசு தரப்பு வாதங்களை ஏற்றுக்கிட்டு பொன்ராஜ் தரப்பு வாதங்களை ஏற்க மறுத்து அவருடைய மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.